பாத்திரம் அடுப்பில் வச்சு 1/2 கிலோ தக்காளி வேக போட்டுக்கிறேன். இது 2லேருந்து 3 நிமிஷம் வெந்துடும். தக்காளி வெந்த பிறகு பார்க்கலாம். தக்காளி வெந்துருச்சு. தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ரைஸ் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயமும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலே 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போடும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியே போட்டுடலாம். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுடலாம். தக்காளி ஊற்றி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த டைமில் நான் நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிடலாம். புளி ஊற்றி ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் பவுடரையும் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.